வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹோரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல். கனவு பலிக்குமா? அதிகாலை கனவு கண்டிப்பாக பலிக்குமா? எப்படிப்பட்ட கனவு பலிக்கும்? எப்படிப்பட்ட கனவு நமக்கு உண்மையாகும்? இது ராசிப்படி ஏதாவது உண்டா? இல்லை இதை சார்ட் படி ஏதாவது ஜாதகப்படி ஏதாவது உண்டா? இல்லை வீட்டில் இந்த மாதிரி இருந்தால் அந்த கனவு பலிக்குமா? நான் உங்களுக்கு 3 கேட்டகரியாக அந்த கனவு பிரிக்கிறேன். இந்த கனவு பற்றி சில ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கேன். அது பலிக்குமா பலிக்காதா, அது அப்படி ஏன் வருது அப்படின்னு நிறைய பேருக்கு பேய் கனவு வந்திருக்கு, பாம்பு கனவு வருது, பாம்பு கொத்துற மாதிரி வருது, பாம்பு துரத்துற மாதிரி வருது, பேய் வருது, இல்லை நாய் கடிக்கிற மாதிரி வருது, புலி வருது, குதிரை வந்திருக்கு, லக்ஷ்மி வராங்க, பெருமாள் வராரு, சிவன் வராரு, சிவன் என்ன அப்படியே அரவணைக்கிற மாதிரி இருக்குது, இப்படி நிறைய பேர் நிறைய கனவுகளை சொல்லுவாங்க. கனவை நீங்கள் 3 விதமாக பிரிச்சுக்கலாம். நம்பர் 1, உங்கள் ஆழ் மனசு. இப்போ வெளியில் ஒரு மனசு இருக்குது. இப்போ நம்ம வெளில போகிறோம், ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படுறோம், ஒரு சாப்பாடு ஆசைப்படுறோம், ஒரு துணி வாங்க ஆசைப்படுறோம். இது வெளியில் இருக்கிற ஒரு வெளிப்படையான மனசு. ஆழ் மனசு அப்படின்னா நமக்கு சின்ன வயசுலேருந்தே இல்லை நம்ம பல ஜென்மங்களாகவே ஆழமாக நம்ம மனசில் ஏதோ ஒரு ஆசை புதஞ்சி கிடக்கும், நமக்கு தெரியாது. அது யோசிக்க தெரியும் நம்ம ஆழ் மனசில் என்ன இருக்குன்னு. அந்த ஆழ் மனசு எண்ணங்கள் நல்ல டீப் ஸ்லீப் நடக்கும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு அது கனவில் அப்படியே பிரதிபலிக்கும். நீங்கள் என்னெல்லாம் உள்ளே நினச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் அப்படியே பிரதிபலிக்கும். அது பிரதிபலிக்கும் போது பாதி கனவு உங்களுக்கு நினைவே இருக்காது, 1 2 அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வரும். இது ஆழ் மனசுலேருந்து வரக்கூடிய பல ஜென்மங்களாவோ இல்லை சின்ன வயசுலேருந்து ஒரு பாதிப்புலேருந்து வரக்கூடிய ஏற்படுத்தின ஒரு கனவு. இது பலிக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முயற்சி எடுக்கலாம். இல்லை அது ஆழ் மனசில் உள்ள ஆசையை நிற்காத ஒரு வாய்ப்பு வரும்போது அது பலிக்கமோ இல்லை செயல்படுத்தலான்னு வேணால் சொல்லலாம். இது ஒரு விதமான கனவு. 2வது ஒரு கனவு இருக்குது. இது என்னென்னா நம்மளுடைய மூடுக்கு ஏற்ற மாதிரி கனவு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மூவி பார்க்குறோம், அந்த மூவியில் ஒரு கேரக்டரை பார்க்குறோம், அது அப்படியே கனவாக வரும். நம்ம யாரையாவது நினச்சிட்டே தூங்குவோம், அவங்க கனவில் வருவாங்க. நம்ம யார்கிட்ட பேசிகிட்டே இருப்போம், அவங்க கனவில் வருவாங்க. நம்ம ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கோம், அந்த நிகழ்வு நினச்சி சிரிப்போம், இல்லை அழுவோம், இல்லை வருத்தப்படுவோம், இல்லை நினச்சி பார்ப்போம், ரீகலெக்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ அந்த கனவு வரும். இது நம்ம சூழ்நிலையால் நிகழ்வுகளால் வரக்கூடிய ஒரு கனவு. இது பலிதல்லாம் கிடையாது. இது நம்மள ஆல்ரெடி நடந்ததை அது திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கும். இது ரீவைண்ட் ரெக்கார்ட் மாதிரி. இது ஒரு விதமான கனவு, ஆழ் மனசுலேருந்து வரக்கூடிய ஒரு கனவு. 2 டைப்பு. 3வது ஒரு டைப்பு, இதுதான் கனவு பலிதன் ஏற்படுறது. இந்த 3வது டைப் என்ன அப்படின்னா, ஆழ் மனசுலேருந்து பார்த்த கனவுக்கும் நீங்கள் நடந்த நிகழ்வில் நினச்சி பார்த்து ஒரு கனவு வர்றதுக்கும், 3வது தெய்வம் உங்களுக்கு கனவில் சில செய்தியை சொல்லும். கடவுள் உங்களுக்கு கனவில் சில செய்தியை சொல்வார். இல்லை இயற்கை உங்களுக்கு கனவில் ஒரு செய்தியை சொல்லும். அது உங்களோட பிரபஞ்ச தொடர்பு. இது எல்லாராலையும் உணர முடியாது. நீங்கள் வேணால் நான் ஒரு சும்மா டெஸ்ட் சொல்கிறேன். 100 பேரை மீட் பண்ணுங்கள், உங்கள் கான்டாக்ட்ஸில் 100 பேர் எடுங்க, 100 பேருக்கு சும்மா ரேண்டமாக கால் பண்ணுங்கள். நீங்கள் என்றைக்காவது கனவு கண்டிருக்கீங்களா, கனவெல்லாம் பழிச்சிருக்கான்னு கேளுங்க. அவங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னுவாங்க. ஒரு 100 பேரில் ஒருத்தரோ 2 பேரோ ஆமாம் நான் ஒரு கனவு கண்டேன், அதை பழிச்சுது அப்படின்னு சொல்லி, இல்லை நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் இது. சரி, இப்போ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இயற்கை, இந்த தெய்வத்துடைய தொடர்பு, இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அதிர்வு, ஒரு ஹாரா, இதெல்லாம் நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிச்சுன்னா, அது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா, நாம் உறங்கும் பொழுது நம்ம உறக்கத்தில் நம்மளுடைய ஆன்மாவிலேருந்து, நம்ம ஆன்மானா நம்மளுடைய அந்த ஆழமான எண்ணம், சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது, அதையும் கடந்து ஒரு ஆன்மாவோட சக்தி இருக்குது. அந்த ஆன்மாவோட தொடர்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வீகமான அல்லது ஒரு அதிர்வு அல்லது இயற்கையுடைய சக்தியோடு உங்களுக்கு தொடர்பு ஆகிடுச்சுன்னா, அது உங்களுக்கு கனவு மூலிமா மெசேஜை கொடுக்கும். ஒரு கல்யாணம் நடக்கிறத பற்றியோ, இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை பற்றியோ, இல்லை ஒரு ஆபத்துடைய எச்சரிக்கையை பற்றியோ ஒரு கனவாக அது கொடுக்கும். இந்த கனவை எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, நான் சில சிம்பிளாக எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இந்த மாதிரியான கனவு இப்போ இரவில் வருது, இல்லை அதிகாலை வருதுன்னா, மறுநாள் நீங்கள் எழுந்து மறுநாள் அந்த கனவுடைய சிம்டமை நீங்கள் நிஜத்திலேயே பார்ப்பீங்க. அது கன்ஃபார்ம் ஆகுன்றதுக்கு ஒரு நிஜத்திலே நீங்கள் பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு இப்போ ரொம்ப ரேராக ஒரு பாயிண்ட் சொல்லட்டுமா, குதிரையை கனவில் பார்த்துட்டீங்க. அந்த குதிரை உங்களுக்கு ஏதோ உங்களை எங்கேயோ கொண்டு போகுது, ப்ளஸ் பண்ணுதுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. நார்மலாக நம்ம சிட்டியில் குதிரையெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம பாட்டில் ரோட்டில் போவோம், பஸ்ஸில் போவோம், காரில் போவோம், பைக்கில் போவோம், போயிட்டுருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு கல்யாண ஊர்வலம் வருது, ஒரு குதிரையில் அந்த பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போகிறாங்க, இல்லை பொண்ணு மாப்பிள்ளை யாரோ ஒருத்தர் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அந்த குதிரையை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் கண்ட கனவும் அந்த குதிரை தான் வந்திருக்கும். அதே மாதிரி நிஜத்துலேயே நீங்கள் ஒரு குதிரையை பார்ப்பீங்க. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் கனவில் உங்கள் சோல், உங்கள் ஆன்மாவோட தொடர்பு இருந்து
அது இயற்கையோட தொடர்பில் கனெக்ட் ஆகி, இல்லை சுப்ரீம் அந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகி, இல்லை தெய்வீகமான அதிர்வோட தொடர்பு ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு கனவு மூலிமா அந்த மெசேஜை கொடுத்துரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதோ கனவுல வந்து பணம் நீங்கள் ரிசீவ் பண்ண மாதிரி வந்திருக்குன்னு வச்சுப்போம். மறுநாள் அந்த காலையில் யாரோ கரெக்டாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டோ பணமோ கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது நடக்க போகுது அப்படிங்கிற நிகழ்வை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனோ, ஒரு ஜாபோ, இல்லை ஒரு க்ரோத்தோ, ஒரு வெல்த்தோ நடக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். அதேமாதிரி கனவில் நீங்கள் ஒரு வெல்விஷரையோ, இல்லை உங்களுக்கு கடவுள் வந்து உங்கள் கையை கரம் பிடிக்கிற மாதிரி, இல்லை கடவுள் வந்து உங்களுக்கு வந்து அரவணைக்கிற மாதிரி, இல்லை உங்கள் பக்தியை ஏற்றுக்கிட்ட மாதிரி சில கனவுலாம் வரும், சில பேருக்கு வரும். அப்படி வந்ததுன்னா மறுநாள் அதே மாதிரி இந்த சிம்டம் எப்படி தெரியும்னா, உங்களுக்கு யாராவது வந்து ஒரு அழைப்பு கொடுப்பாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை உங்களோட வந்து ரொம்ப நாள் கழித்து விசாரிப்பாங்க, பேசுவாங்க. இது வந்து உங்களுக்கு அந்த கனவு வந்து நினைவாக இருக்கணும், ரூட்டை காமிக்கும். இது மட்டும் இல்லாமல் டெலிபதி, இப்போ உதாரணத்துக்கு இதெல்லாம் வந்து ஒரு எனர்ஜியோட லெவல் தான் நான் சொல்கிறேன். உலகத்தில் எந்த நாட்டில் வேணால் யார் வேணால் இருக்கலாம். திடீர்னு அவங்க நினைப்பு உங்களுக்கு வரும். ஒரு மாதம் கழித்து வரும், இல்லை ஒரு வாரம் கழித்து வரும், இல்லை ஒரு வருஷம் கழித்து கூட வரும். திடீர்னு அப்படியே அவங்க நினைவு உங்களுக்கு வருதுன்னு சொன்னோம்னா அவங்களும் உங்களை நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் இது வந்து தொடர்பு ஆகாது. சில பேர் ஒன் சைடாக தான் நினைப்பாங்க. பட் ஒருத்தரோட நினைவு வந்து ரேராக அப்படியே ஒரு 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 லைஃப் ஸ்டைல் அப்படியே ஒரு டைம் வருதுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய எனர்ஜி, அவங்களோட ஹாரா பயங்கரமாக ஒரு தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம். இதான் அந்த கனவுலேயே 3 டைப்பாக நான் சொன்னேன். ப்ளஸ் இந்த டெலிபதி, ஹாரா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டீப் சென்ஸ், அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த அந்த ஞானம், அந்த வைப்ஸ் வந்து ஜாஸ்தி ஆக 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 இதெல்லாம் வந்து உங்களை கனெக்ட் பண்ணிகிட்டே வரும். வேறு ஒன்றும் இல்லை. இதான் அந்த கனவு பலிக்கிற ஒரு முறை. உங்கள் கனவு உண்மையிலேயே பலிக்கட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான கண்டென்ட் தான். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பில் இது மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் ஏதாவது ஒரு டைட்டிலில் வீடியோ பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் டீமோட டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி பெட்டராக உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும்னு பார்ப்போம். அண்ட் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்டிங்கில் வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் தொடர்ந்து ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த சேனலையும் பாருங்கள், உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து எல்லாருக்கும் போய் சேரட்டுமே, ஏதாவது வகையில் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் நிறைய நான் புது வேர்ல்டு நியூஸை பற்றி நிறைய அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன், தொடர்ந்து கொடுப்பேன், அதையும் பாருங்கள். ப்ளஸ் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்டினில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே உங்களுக்கு என்ன சேவை தேவை, உங்களுக்கு வந்து மேரேஜ் மேட்சிங் வேணுமா, நியூமராலஜி படி குழந்தைக்கு பேர் வைக்கணுமா, வாஸ்து கன்சல்டேஷன் வேணுமா, பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் வேணுமா, ஜாப் ரிலேட்டாக வேணுமா, கரியர் ரிலேட்டாக வேணுமா, இல்லை ஃபினான்ஸ் ரிலேட்டாக வேணுமா, மேரேஜ் லைஃப்பை பற்றி, இல்லை மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி எந்த விதமான பலனாக இருந்தாலுமே நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்டினில் எங்களோட டீமோட நம்பர்ஸ் இருக்குது, சைட்டும் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பயனுள்ள சர்வீஸை எடுத்துக்கலாம். ஓகே, இதை தொடர்ந்து உங்கள் நண்பருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் யாருக்கெல்லாம் சர்வீஸ் தேவைப்படுதோ, உங்களுக்கு ஜென்யூனாக ஒரு கன்சல்டேஷன் வேணும், என்னோட பேசணும், என்னை நேரில் வந்து மீட் பண்ணணும், இல்லை என்னோடய ஃபோனில் பேசணும், சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் டீமை அப்ரோச் பண்ணலாம். டெஃபினட்டாக த பெஸ்ட் சர்வீஸாக பண்ணி கொடுப்பாங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை ஆதரவு கொடுக்க தான் இந்த சர்வீஸை இன்னும் நான் பெட்டராக பண்ண முடியும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். வணக்கம்.